8ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 8ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு எதிர்மறை சிந்தனை உண்டு. ஜாதகர் அமைதியாக இருந்தாலும் வம்பு, வழக்கு, விபத்து, அவமானங்கள் ஜாதகரை தேடி வருகின்றன. புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கு ஜாதகர் போராட வேண்டியுள்ளது. ஜாதகருக்கு பேராசை உண்டு. 8ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். திருமணம் நடைபெறுகின்ற காலத்தில் ஜாதகர் அவமானத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. இவரின் காதலை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வருமானத்தில் ஜாதகருக்கு பேராசை உண்டு. கொடுத்த வாக்கை ஜாதகரால் காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் சதா சர்வகாலமும் பிரச்சனைகள் உருவாகும். ஆயுள் காப்பீடு, ஜோதிடம், நீதிமன்றம், போலீஸ், தீயணைப்புத்துறை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார். 8ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். இளைய சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகிறது. தைரியம், வீரியம் குறைவான நபராக ஜாதகர் இருக்கிறார். ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி தோல்வியில் முடிவடைகின்றது. இவர் எடுக்கின்ற தவறான முயற்சியால் வம்பு, வழக்குகளில் ஜாதகர் சிக்கிக் கொள்கிறார். விபத்து, தண்டனை கிடைப்பது போன்றவை ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. 8ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தாயாரின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவது, தாய்வழி உறவுகள் சிறப்பில்லாமல் அமைவது போன்றவை நடைபெறுகின்றன. இவர் வாங்கும் சொத்துக்கள், வீடு, வண்டி, வாகனம், நிலம் பிரச்சினைக்கு உள்ளாகிறது. பேராசைப்பட்டு இடம், வீடு போன்ற விஷயங்களில் வம்பு, வழக்குகளை சந்திக்கிறார். 8ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புத்திர தாமதம் ஏற்படுகிறது. ஜாதகர் புத்தி கூர்மையில்லாத நபராகவும் மறதி உடையவராகவும் இருக்கிறார். ஜாதகத்தில் பூர்வீகத்தில் பிரச்சினைகள் ஏற்படுகிறது. ஜாதகர் குலதெய்வம் தெரியாத நபராக இருக்கிறார் அல்லது குலதெய்வத்தை மாற்றி வழிபட்டு வருகிறார். ஜாதகருக்கு தத்து புத்திரம் அமைகிறது. குழந்தை பேறு சம்பந்தமான மருத்துவ செலவுகளை செய்ய நேரிடுகிறது. உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவுபடுகிறது. குழந்தைகள் வலி, மனசங்கடங்கள் ஜாதகருக்கு ஏற்படுகின்றன. 8ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் எதிரிகளால் அவமானங்களையும் வழக்குகளையும், அவமானங்கள், கடன்களால், நோய்களால், உடல்நலக்குறைவையும் பெரிதும் சந்திக்கிறார். தீராத வியாதிகளும் ஜென்ம சத்துருக்களால் விரோதமும் சேர்ந்து ஜாதகரை நலிவடையச் செய்கிறது. இயற்கைக்கு மாறான மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 8ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். களத்திர விரோதம் ஏற்படுகிறது. மனைவி சம்பாதிக்கக்கூடிய நபராக ஏற்படுகிறது. நண்பர்களே பகைவர்களாக மாறுகிறார்கள். ஜாதகா சமூக இருக்கிறார். கூட்டாளிகளால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொள்வார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்காது. ஜாதகர் அந்தஸ்து கிடைப்பதற்கு போராட வேண்டியுள்ளது. சமூகத்தை பகைத்து ரகசிய தொடர்பு வைத்திருப்பார். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஆட்சி பலத்தில் இருப்பார். ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம். ஜாதகருக்கு குடும்பம் அமையும் போது 8ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து தனது 7ஆம் பார்வையால் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அவமானங்கள் வரும். ஜாதகர் வாழ்க்கையில் வம்பு, வழக்கு, அவமானங்களை அதிகம் சம்பாதிக்கிறார். 8ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தந்தையார் உறவு சிறப்பில்லை. ஜாதகர் ஆசிரியர்களையும் ஆன்மீகத்தையும் மதியாதவராக இருப்பார். ஜாதகர் பிறந்த காலத்தில் தந்தையார் கஷ்டத்தில் இருந்திருப்பார். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுகிறது. ஜாதகர் பூர்வீகத்தை மறந்த நபராக இருக்கிறார். 8ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு நிலையான தொழில் அமைவதில் சிக்கல் ஏற்படுகிறது. கடுமையான உழைப்பை தருகிற தொழில் அல்லது உத்தியோகம் அமைகிறது. தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஜாதகர் அதிகம் பிரச்சனைகளை சந்திக்கிறார். வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுக்கும் ஜாதகர் போராட வேண்டியுள்ளது. தொழில் அல்லது உத்தியோகத்தில் விபத்து நடக்க வாய்ப்பு அதிகம். சொந்த தொழில் செய்வது கூடாது.
கோர்ட் கேஸ் ஆயுள் காப்பீடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஜாதகர் இருக்கக்கூடும். மாமனார் மாமியார் உறவு ஜாதகருக்கு சரிவர அமைவது இல்லை. 8ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். மூத்த சகோதர உறவு ஜாதகருக்கு சிறப்பில்லை. ஜாதகர் எதிலும் சந்தோஷம் அடையும் போது சங்கடங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். சேமிக்க முடியாமல் ஜாதகர் சங்கடப்படுகிறார். தன்னை விட மூத்தவர்களிடம் ஜாதகர் பிரச்சனையை எதிர்கொள்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் இறப்பு மருத்துவமனைகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ அமைகிறது. ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கமின்மை, எதிரிகள் மூலமாக சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை, நோய்க்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை போன்றவை ஏற்படுகின்றன. வழக்கு விவகாரங்கள் மூலமாக ஜாதகருக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படுகிறது. ஜாதகர் வெளிநாடு சென்று வாழக்கூடிய பட்சத்தில் இவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுவதில்லை.